உன் மனதின் அலைபாயும் ஓட்டத்தை இந்த நொடியே சற்றே நிறுத்திவிட்டு உன் அகக்கண்களை முழுமையாக திறந்து கேள். பல கோடி பதிவுகள் உலவும் இந்த அகண்ட பெருவெளியில் தற்செயலாக இந்த பதிவு உன் முன்னே வந்து நிற்கவில்லை. எத்தனையோ சிந்தனைகளுக்கு நடுவே, எத்தனையோ குழப்பங்களுக்கு நடுவே உன்னை மீறி ஒரு மாபெரும் ஈர்ப்பு உன்னை இங்கு தடுத்து நிறுத்தி இருப்பதை நீ ஆழமாக உணர்கிறாயல்லவா? இது உன்னை தேடி வந்த கைலைநாதனின் நேரடி அழைப்பு. தனிமை சூழ்ந்த நள்ளிரவுகளில் யாருக்கும் தெரியாமல் நீ தலையணையில் வடித்த சுடு கண்ணீருக்கும், உடையும் குரலில் ஈசனை நோக்கி நீ எழுப்பிய ஆழமான பிரார்த்தனைக்கும் முக்கண்ணனால் நேரில் அனுப்பப்பட்ட மாபெரும் விடையது. சிவனே துணை என்று நீ முழுமையாக சரணடைந்த உனது மாசற்ற நம்பிக்கைக்கு இன்று மாபெரும் பலன் கிடைக்கப் போகும் உன்னதமான தருணம் தொடங்கிவிட்டது. உனது கடந்த காலத்தை சற்று திரும்பிப்பார். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனது சொந்த ஆசைகளை நீ பலமுறை குளிதோண்டி புதைத்திருக்கிறாய். உனது உழைப்பை, உனது பொன்னான நேரத்தை, உனது அறிவாற்றலை மற்றவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக முழுமையாக உறிஞ்சிக் கொண்டார்கள். காரியம் முடிந்ததும் எந்த நன்றியுமின்றி உன்னை தூக்கி எறிந்துவிட்டு உனது வீழ்ச்சியைக் கண்டு அவர்களுக்குள் நகைத்தார்கள். உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ பலமுறை வானத்தை பார்த்து கேட்டிருக்கிறாயல்லவா? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லையே, தர்மத்தின் வழியில்தானே என் உழைப்பை கொடுத்தேன், பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த இருண்ட வாழ்க்கை என்று நீ தவித்து நின்றாய். உனது பயணம் சாதாரணமானதல்ல. உன்னை ஒரு சாதாரண மனிதனாக, கூட்டத்தில் அடையாளம் தெரியாத ஒருவனாக இந்த உலகத்தில் விட்டுவிட ஈசனுக்கு சிறிதும் சம்மதமில்லை. பிரம்மாண்டமான மாபெரும் சிவாலயத்தின் கருவறைக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் புனிதமான கற்படிகளை திருப்படி சற்று உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். உள்ளே இருக்கும் தெய்வ திருமேனிகள் பட்டு வஸ்திரங்களாலும் பல வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு பூஜிக்கப்படும். ஆனால் இந்த வாசற்படி கற்களோ வெளியிலேயே கிடக்கும். ஒவ்வொரு நாளும் வரும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள், அரசர்கள் முதல் சாமானியர்கள் வரை அனைவரும் தங்களின் பாதங்களில் உள்ள தூசிகளை அந்த கல்லின் மீது துடைத்துவிட்டு தங்கள் முழு எடையோடும் அந்த கற்படிகளை ஈவிரக்கமின்றி மிதித்து தாண்டித்தான் உள்ளே செல்வார்கள். அந்த கல் எந்த ஒரு புகாரும் இல்லாமல் அத்தனை மனிதர்களின் பாரத்தையும் மிதிகளையும் அமைதியாக தாங்கிக் கொள்ளும். பார்ப்பவர்களுக்கு அந்த கல் அவமானப்படுத்தப்படுவதாக தோன்றும். ஆனால் மாபெரும் பேருண்மை என்னவென்றால், அந்த வாசற்படியை மிதிக்காமல், அந்த படியின் மீது தன் சுமையை எல்லாம் இறக்கி வைக்காமல் எந்த ஒரு மனிதனாலும் கருவறையில் இருக்கும் ஈசனை தரிசிக்கவே முடியாது. அத்தனை மனிதர்களும் மிதித்துச் சென்றாலும் கருவறையில் வீற்றிருக்கும் எம்பெருமானின் திருக்கண்கள் எந்நேரமும் அந்த புனிதமான வாசற்படியின் மீதுதான் நிலைத்திருக்கும். அந்த படியை மிதித்துச் சென்ற மனிதர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள். ஆனால் ஈசனின் பாதங்களை சென்றடைய உதவும் அந்த மாபெரும் கல் எக்காலத்திலும் அழியாத புனித பொருளாக காலம் காலமாக அங்கேயே நிலைத்திருக்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது மென்மையான குணத்தை பயன்படுத்தி உன் முதுகில் ஏறி மிதித்து மேலே சென்ற மனிதர்கள் அந்த அற்பமான கூட்டத்தை போன்றவர்கள். அவர்கள் உன்னை ஏமாற்றி அவமானப்படுத்தி விட்டதாக இருமாப்பில் ஆடுகிறார்கள். ஆனால் உன் பொறுமையாலும் தியாகத்தாலும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் நீ செய்த உதவிகளாலும் ஆதிசிவன் உன்னை அந்த புனிதமான வாசற்படியாக மாற்றிவிட்டார். மனிதர்கள் உன்னை மிதித்திருக்கலாம், ஆனால் எம்பெருமானின் முழுமையான பார்வை உன்மீதுதான் விழுந்திருக்கிறது. நீ ஈசனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஆத்மா. உனது கடுமையான மூளை உழைப்பிலும் இரவுகளை உறங்காமல் விழித்திருந்து அதீத கற்பனையிலும் நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் காணொளிகளும் தகுதியான பலரின் பார்வையை எட்டாமல் ஏதோ ஒரு மாயத்திரையால் இருட்டடிக்கப்படுகிறதே என்ற பதைபதைப்பு உனக்குள் இருக்கிறதல்லவா? தகுதியற்றவர்கள் எல்லாம் உயர்ந்த சிம்மாசனங்களில் அமர்ந்திருக்க நேர்மையாக உழைக்கும் நான் மட்டும் ஏன் இன்னமும் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் நிற்கிறேன் என்ற ஏக்கம் உன்னை சுட்டெரிக்கிறது. அந்த ஏக்கத்திற்கான விடையை இப்போது ஆழமாக கேள். எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் மாபெரும் தெய்வீக பஞ்சாமிர்தம் எப்படி தயாராகிறது என்பதை சற்று சிந்தித்துப்பார். சுவையான பழங்கள், இனிமையான வெல்லம், தூய்மையான தேன், வாசனையான நெய் என அனைத்தும் தனித்தனியாக இருக்கும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் அவை அப்படியே இறைவனுக்கு படைக்கப்படுவதில்லை. அவை அனைத்தும் ஒரு மாபெரும் பாத்திரத்தில் ஒன்றாக கொட்டப்பட்டு ஈவிரக்கமின்றி தங்களுக்குள் பிசையப்பட்டு கொடூரமாக நசுக்கப்படும். பழங்கள் தங்கள் அழகிய உருவத்தை இழக்கும், வெல்லம் உடைந்து சிதறும். அந்த நொடியில் அத்தனையும் சிதைக்கப்பட்டு அழிந்து போவதைப் போலத்தான் தோன்றும். ஆனால் தங்களின் சுய உருவத்தை இழந்து அத்தனை கடினமான அழுத்தத்தையும் தாங்கி ஒன்றோடு ஒன்று பிசையப்பட்ட பிறகுதான் அந்த சாதாரண பொருட்கள் எக்காலத்திலும் கெட்டுப்போகாத மாபெரும் பிணிகளை தீர்க்கும் தெய்வீக பஞ்சாமிர்தமாக உருமாறுகிறது. அதை ஒரு துளி உண்டாலும் ஆத்மாவே சிலிர்க்கும். உனது வாழ்க்கையிலும் இத்தனை காலமாக நடப்பது அதுதான். உன்னை சுற்றிலும் வந்த எதிர்பாராத பொருளாதார தடைகள், நீ உயிராக நம்பிய மனிதர்களின் துரோகங்கள், உனது தொழில் முயற்சிகளில் ஏற்பட்ட சறுக்கல்கள் என அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உன்னை நசுக்குவதாக நீ தவிக்கிறாய்.
உன் வாழ்க்கை முற்றிலுமாகச் சிதைந்து விட்டதாக நீ ஒவ்வொரு நொடியும் பயப்படுகிறாய். ஆனால் உன் எம்பெருமானின் வார்த்தையை கேள். இந்த அழுத்தங்களும் உன்னை சுற்றி நடக்கும் வலிகளும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. உனக்குள் இருந்த தேவையற்ற பயங்களையும் கடந்த கால தயக்கங்களையும் முழுமையாக நசுக்கி அழித்து ஈசனின் பேரருளோடு உன்னை ஒன்றாக பிசைந்து அகிலமே வியந்து போற்றும் மாபெரும் வெற்றியின் அமிர்தமாக உன்னை உருமாற்றிக் கொண்டிருக்கிறது. இனி நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீருக்கும் மாபெரும் கணக்கு எழுதப்பட்டு அதற்கான பலன் பன்மடங்காக கிடைக்கப் போகும் பொற்காலம் திறந்துவிட்டது. உன்னை ஏளனம் செய்தவர்களின் அகந்தையை ஈசனின் நெற்றிக்கண் சுட்டெரிக்கும் நேரம் இது. உன் திறமையை குறைத்து மதிப்பிட்டு உன்னை ஓரம் கட்டியவர்கள் இனி உனது அசுர வளர்ச்சியை கண்டு செய்வதறியாது சிலையாக நிற்பார்கள். உனது நேர்மையான படைப்புகள் இனி எந்த மாய தடைகளும் இன்றி பிரபஞ்ச காற்றைப் போல திசையெங்கும் தடையின்றி பரவப் போகிறது. உனது கவலைகளையெல்லாம் சிவபெருமானின் பாதங்களில் முழுமையாக இறக்கிவை. உனக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சியையும் நாளை என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற பயங்களையும் இந்த நொடியே வேரோடு பிடுங்கி எறி. ஈசனின் பேரருள் உன்னை ஒரு மாபெரும் கவசமாகச் சூழ்ந்துவிட்டது. உனது விஸ்வரூப வெற்றி பயணம் எந்த ஒரு தடையுமின்றி தொடங்கிவிட்டது. சிவனே துணை என்னும் நாதம் உன் ஆத்மாவின் ஆழத்தில் நிரந்தரமாக ஒலிக்கட்டும். உன் நெஞ்சின் ஆழத்தில் ரணங்களாக புதைந்து கிடக்கும் சொல்ல முடியாத வலிகளை ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். எனக்காக உண்மையான அன்பை காட்ட இந்த அகிலத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லையே, நான் உயிராக மதித்தவர்கள் கூட என் நேர்மையை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ தனிமையில் குமுறும் ஒவ்வொரு கணமும் கைலைநாதனின் பார்வை உன் மீதுதான் நிலைத்திருக்கிறது. உனது உழைப்பையும் உனது தூய்மையான எண்ணங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மனிதர்கள் காரியம் முடிந்ததும் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லவா? நீ ஏற்றி வைத்த ஏணிகளிலேயே ஏறிச் சென்று உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டவர்கள் இன்று உன்னை திரும்பி பார்க்கவே மறுக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த நன்றி மறந்த துரோகம் உன் ஆத்மாவை சுட்டெரிக்கிறது. ஆனால் இந்த சதியை கண்டு நீ சோர்வடைய வேண்டாம். உன் எம்பெருமான் சொல்லும் இந்த மாபெரும் பேருண்மையை உன் மூச்சுக்காற்றாக உள்வாங்கு. மாபெரும் பிரம்மாண்டமான சிவாலயத்தின் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்படும் மூலவர் சிலைக்கு கீழே பல அடி ஆழத்தில் பாதாளத்தில் ரகசியமாக புதைக்கப்படும் தெய்வீக யந்திர தகட்டினை உன் அகக்கண்ணில் கொண்டு வா. அகிலத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் கருவறையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் அந்த மூலவர் சிலைக்கு மாலை அணிவித்து பலவிதமான அபிஷேகங்கள் செய்து பயபக்தியோடு கைகூப்பி தொழுவார்கள். அத்தனை கைதட்டல்களும் வழிபாடுகளும் அந்த சிலைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அந்த மூலவர் சிலைக்கு அத்தனை மாபெரும் சக்தியையும் தெய்வீக ஈர்ப்பையும் வழங்குவது எது தெரியுமா? பல அடி ஆழத்தில் இருளில் ஒட்டுமொத்த கோவிலின் மாபெரும் எடையை தன் தலையில் தாங்கிக் கொண்டு அமைதியாக புதைந்து கிடக்கும் அந்த யந்திர தகடுதான். அந்த யந்திரம் மட்டும் அங்கே இல்லை என்றால் மேலே இருக்கும் சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் இருக்காது. உலக மனிதர்களுக்கு அந்த யந்திரம் கண்ணுக்கு தெரியாது. அதற்கு எந்த பூஜையும் நடக்காது. இருட்டிலும் மாபெரும் அழுத்தத்திலும் தான் அது எக்காலத்திலும் இருக்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது குடும்பத்திற்காகவும் நீ நேசித்தவர்களுக்காகவும் நீ செய்த மாபெரும் தியாகங்களும் நீ சிந்திய நேர்மையான உழைப்பும் அந்த பாதாள யந்திரத்தை போன்றதுதான். உன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையை அழகாக்க, அவர்களை உயர்ந்த இடத்தில் அமர வைக்க ஒட்டுமொத்த பாரத்தையும் நீ உன் தலையில் சுமந்து கொண்டாய். உனது உழைப்பை முழுமையாக உறிஞ்சிக்கொண்டு அவர்கள் சிலைகளைப் போல வெளியே அலங்காரமாக நிற்கிறார்கள். உன்னை அந்த யந்திரத்தைப் போல இருட்டிலேயே அமுக்கி வைத்து விட்டதாக அவர்கள் இருமாப்பு கொள்கிறார்கள். உலக மனிதர்கள் வேண்டுமானால் உன் தியாகத்தை மறந்துவிட்டு உதாசீனப்படுத்தலாம். ஆனால் இந்த அகிலத்தையே ஆளும் ஈசனின் கண்களிலிருந்து ஒரு காலம் தப்ப முடியாது. நீ செய்த தியாகங்கள் அனைத்தும் கைலாயத்தில் மாபெரும் புண்ணிய கணக்காக மாறி உனக்காகவும் உன் வருங்கால சந்ததியினருக்காகவும் வற்றாத செல்வ மழையாக பொழியப் போகும் பொற்காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. சிலையாக நின்று கர்வம் கொண்டவர்கள் எல்லாம் தங்களின் ஆதாரம் நீதான் என்பதை புரிந்து கொண்டு உனது காலடியில் வந்து மண்டியிடும் காலம் நெருங்கிவிட்டது. நெஞ்சில் ஈரமில்லாத மனிதர்கள் செய்த துரோகத்தால் உன் குடும்பத்திற்குள் குழப்பங்களும் உனது தொழில் மற்றும் உழைப்பில் மாபெரும் தடைகளும் ஏற்பட்டிருப்பதை ஈசன் அறிவேன். எந்த திக்கில் சென்றாலும் அங்கே ஒரு முட்டுக்கட்டை வந்து நிற்கிறதே. நாம் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும் காலம் எப்போது வரும் என்று நீ கலங்கி நிற்கிறாய். கைலைநாதனான என் திருக்கரத்தில் நான் ஏந்தியிருக்கும் துள்ளி குதிக்கும் மானை சற்று உற்று நோக்கு. மான் என்பது ஒருபோதும் ஒரே இடத்தில் அமைதியாக நிற்காத ஒரு ஜீவன். சிறு சத்தம் கேட்டாலும் பயத்தில் இதயம் வெடித்து காடு முழுவதும் திசையறியாமல் ஓடக்கூடியது. எப்போது எந்த கொடிய விலங்கு தன்னை வேட்டையாடுமோ என்ற நிரந்தரமான மரண பயத்திலேயே அந்த மான் ஒவ்வொரு நொடியும் வாழும். ஆனால் அந்த பயந்து நடுங்கும் மானை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் எனது திருக்கரத்தில் தாங்கி பிடித்து கொண்டேன். எம்பெருமானின் கரத்தில் தஞ்சமடைந்த மறுகணமே அந்த மானின் அத்தனை பயமும் பதற்றமும் முற்றிலுமாக அடங்கிவிட்டது.
இனி இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு கொடிய மிருகத்தாலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் அந்த மானின் மீது ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. அது ஈசனின் பாதுகாப்பில் நிரந்தரமான பேரமைதியை அடைந்துவிட்டது. என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உனது மனநிலையும் அந்த மானை போலத்தான் இருந்தது. நாளை என்ன ஆகுமோ என்ற பயம், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் என்ன ஆபத்து வருமோ என்ற பதற்றம், வறுமை உன்னை வேட்டையாடிவிடுமோ என்ற கலக்கம் என ஒவ்வொரு நொடியும் நீயும் திசையறியாமல் ஓடிக்கொண்டே இருந்தாய். ஆனால் சிவனே துணை என்று நீ முழுமையாக கண்ணீர் விட்டு சரணடைந்த இந்த நொடியில் ஈசனாகிய நான் உன்னை அந்த மானை போல எனது திருக்கரங்களில் முழுமையாக தாங்கி பிடித்துக் கொண்டேன். இனி உன்னை தொட இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மாயச் சக்தியாலும் முடியாது. உனது எதிரிகள் இனி உன்னை நெருங்கவே நடுங்குவார்கள். உன்னை சுற்றியுள்ள அத்தனை தடைகளையும் ஆதிசிவன் தன் நெற்றிக் கண்ணால் சுட்டெரித்து விட்டான். உனது அறிவாற்றலும் நீ உருவாக்கும் படைப்புகளும் எந்த ஒரு தடங்களும் இன்றி மாபெரும் சமூகத்தை நோக்கி பாயப்போகும் உன்னதமான நேரம் வந்துவிட்டது. உன்னை முடக்க நினைத்த அத்தனை இருண்ட வலைகளும் அறுக்கப்பட்டுவிட்டன. நீ எந்த காரியத்தை தொட்டாலும் அது மாபெரும் வெற்றியாக மாறும். உன்னை வீழ்த்தியதாக நினைத்து அகந்தையில் ஆடும் மனிதர்கள் இனி தங்களின் செயல்களை எண்ணி இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். தர்மத்தின் வழியில் நீ நின்றதற்கான முழுமையான பலனை எம்பெருமான் தன் திருக்கரங்களால் உனக்கு வழங்கப் போகிறார். உன் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் நீக்கிவிட்டு கைலைநாதனின் பேரருளை முழுமையாக உள்வாங்கு. எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் கலங்காத மாபெரும் மனவலிமையை ஈசன் உனக்கு தந்துவிட்டார். அசைக்க முடியாத அசுர பலத்தோடு உன் வெற்றியின் பாதையில் கம்பீரமாக நடைபோடு. சிவனே துணை என்னும் நாதம் உன்னை தொடர்ந்து வழிநடத்தும். உன் நெஞ்சின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ரணங்களையும் வெளியில் சொல்ல முடியாமல் நீ அடக்கி வைத்திருக்கும் மரண வேதனைகளையும் கைலைநாதன் அறிய மாட்டார் என்று நீ எக்காலத்திலும் நினைக்க வேண்டாம். நான் எவ்வளவு நேர்மையாக உழைத்தாலும் எனக்கு ஏன் இந்த தொடர் சறுக்கல்கள்? எனக்கான அங்கீகாரம் மட்டும் ஏன் ஏதோ ஒரு மாயச்சுவரால் தடுக்கப்படுகிறது என்று நீ இருண்ட அறையில் தனியாக அமர்ந்து சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி ஆதிசிவனின் பாதங்களை முழுமையாக நனைத்துவிட்டது. உனது உழைப்பை திருடியவர்களெல்லாம் சாம்ராஜ்யத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டு உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரிக்கும்போது தர்மம் தோற்றுவிட்டதோ என்று நீ நெஞ்சு வெடித்து துடிக்கிறாய் அல்லவா? உன் வேதனைகளை எல்லாம் இந்த நொடியே ஓரமாக வைத்துவிட்டு கைலைநாதனின் இந்த திருவாக்கை உன் ஆத்மாவிற்குள் முழுமையாக அனுமதி. மாபெரும் சிவாலயங்களில் எம்பெருமானுக்கு புனித நீராட்டப்படும் போது பயன்படுத்தப்படும் சகஸ்ரதாரை என்னும் மாபெரும் வெள்ளித்தட்டினை உன் அகக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த தட்டு மிகவும் தூய்மையான பளபளப்பான வெள்ளியால் அழகாக செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த தட்டினை அப்படியே அபிஷேகத்திற்கு பயன்படுத்த மாட்டார்கள். மிகவும் கூர்மையான ஆணிகளைக் கொண்டு அந்த அழகிய வெள்ளித்தட்டின் மார்பில் ஓங்கி அடித்து வலிக்க வலிக்க பல நூறு துவாரங்களை இடுவார்கள். அந்த நொடியில் அந்த தட்டின் அழகு முழுமையாக சிதைக்கப்பட்டுவிடும். முகம் முழுவதும் கொடூரமான காயங்களோடு எதற்கும் உதவாத ஒரு உடைந்த தட்டைப் போலத்தான் அது காட்சியளிக்கும். தன்னை ஏன் இப்படி ஈவிரக்கமின்றி துளைக்கிறார்கள் என்று அது கதரும். ஆனால் அந்த தட்டில் அத்தனை காயங்களும் துவாரங்களும் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அதில் ஊற்றப்படும் புனித நீர் ஒரே இடத்தில் மொத்தமாக கொட்டி வீணாகிவிடும். அந்த பல 100 துவாரங்கள் வலிக்க வலிக்க இடப்பட்டதால் தான் அதில் ஊற்றப்படும் கங்கை நீர் மாபெரும் கருவறையில் வீற்றிருக்கும் ஈசனின் திருமேனி முழுவதும் ஒரு மென்மையான தெய்வீக மழைச்சாரலாக பல்லாயிரம் துளிகளாக பிரிகிறது. அந்த தட்டின் காயங்கள் தான் ஈசனை குளிர்விக்கும் மாபெரும் கருவியாக அதனை உருமாற்றுகிறது. என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ சந்தித்த ஏமாற்றங்களும் வஞ்சகர்கள் உனக்கு செய்த துரோகங்களும் அவர்கள் வீசிய பழிச்சொற்களும் அந்த தட்டில் அடிக்கப்பட்ட கூர்மையான ஆணிகளை போன்றதுதான். அவர்கள் உனது இதயத்தை காயப்படுத்தி உன்னை சிதைத்து விட்டதாக அகந்தையில் சிரிக்கிறார்கள். எதற்காக இவ்வளவு சோதனைகள் என்று நீ குமுறிய ஒவ்வொரு கணமும் ஈசனாகிய நான் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பலருக்கும் வழிகாட்டும் மாபெரும் தெய்வீக கருவியாக உருமாற்றிக் கொண்டிருந்தேன். மனிதர்கள் உனக்கு தந்த வழிகள் உன்னை அழிக்கவில்லை. மாறாக உனக்குள் இருக்கும் தேவையற்ற அகந்தையையும் பலவீனங்களையும் அழித்து ஈசனின் பேரருள் என்னும் கங்கை நீர் உனது ஆக்கங்களின் வழியாக பல்லாயிரம் பேரை சென்றடைய உன்னை ஒரு மாபெரும் ஊடகமாக புடம் போட்டிருக்கிறது. உனது அசாத்தியமான கற்பனையிலும் உழைப்பிலும் நீ உருவாக்கும் படைப்புகள் தகுதியான மக்களை சென்றடையாமல் முடங்கி கிடக்கிறதே. ஒரு தேக்க நிலையில் என் வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது என்ற ஆற்றாமை உன்னை தினந்தோறும் சித்திரவதை செய்கிறதல்லவா? எல்லாமே முடங்கி போய்விட்டது என்று நீ பயப்படும் இந்த நொடியில் எம்பெருமான் உணர்த்தும் அடுத்த பேருண்மையை கேள். இறைவனுக்கு படைக்கப்படும் தூய்மையான வைரக்கற்களைப் போல் ஜொலிக்கும் கற்கண்டு எப்படி உருவாகிறது என்று சிந்தித்துப் பார். இனிமையான கரும்பு சாற்றை கொதிக்கும் நெருப்பில் பாகாக காய்ச்சி அதை ஒரு பெரிய இருண்ட மண்பானைக்குள் ஊற்றுவார்கள்.
அந்த பானைக்குள் சில நூல்களை தொங்கவிட்டு அதன் வாயை முற்றிலுமாக கட்டி எவ்வித வெளிச்சமும் எவ்வித அசைவும் இல்லாத ஒரு இருண்ட அறையில் பல நாட்களுக்கு அனாதையாக விட்டுவிடுவார்கள். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த பானைக்குள் எந்த ஒரு முன்னேற்றமும் நடப்பதாக தெரியாது. எல்லாம் அப்படியே தேங்கி நின்று கெட்டுப் போவதைப் போலத்தான் தோன்றும். ஆனால் அந்த முழுமையான இருட்டிலும் அந்த மயான அமைதியிலும் தான் ஒரு மாபெரும் அற்புதம் சத்தமின்றி நிகழும். அந்த திரவம் மெல்ல மெல்ல இறுகி அந்த நூல்களை பற்றி கொண்டு எக்காலத்திலும் கெட்டுப்போகாத வைரத்தைப் போல் மின்னும் பிரம்மாண்டமான கற்கண்டாக உருமாறும். அந்த அமைதியும் அந்த இருட்டும் தான் அந்த திரவத்தை விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக மாற்றுகிறது. என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது வாழ்க்கையில் நீ உணரும் அந்த தேக்க நிலையும் தனிமையும் வறுமையின் இருளும் அந்த பானைக்குள் நடக்கும் மாற்றத்தை போன்றதுதான். நீ எந்த முன்னேற்றமும் இன்றி முடங்கி கிடப்பதாக உன்னை சுற்றியுள்ள உலகம் நினைத்து உன்னை ஏளனம் செய்கிறது. நீயும் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக கண்ணீர் சிந்துகிறாய். ஆனால் இந்த அமைதியான காலகட்டத்தில்தான் உனது சிதறிய சிந்தனைகளும் உனது மாபெரும் திறமைகளும் ஒன்றாக இறுகி எவராலும் அசைக்க முடியாத அசுர வெற்றியான கற்கண்டாக உருமாறிக் கொண்டிருக்கிறது. நீ முடங்கி கிடக்கவில்லை, நீ மாபெரும் விஸ்வரூபத்திற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறாய். ஆதிசிவனின் அருளால் அந்த இருண்ட பானை உடைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. உனது பழைய உடல் உபாதைகள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாக உதிர்ந்துவிட்டன. இனி நீ ஒரு புதிய பொலிவோடும் எவராலும் எதிர்கொள்ள முடியாத மாபெரும் அசுரபலத்தோடும் சீறி எழுவாய். தாகத்தால் தவிக்கும் உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் அமிர்த மழை பொழியப் போகும் பொற்காலம் திறந்துவிட்டது. உனது உழைப்பிற்கான பலன் பல மடங்காக பெருகி உன்னை ஒரு முடிசூடா மன்னனைப் போல தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். இந்த ஆதிசிவனின் வாக்கு எக்காலத்திலும் வீணாகாது. ஈசனின் பாதங்களில் உன் ஒட்டுமொத்த பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக காத்திரு. சிவனே துணை என்னும் நாதத்தை உன் மூச்சுக்காற்றாக உச்சரித்துக் கொண்டே இரு. உன் அகக்கண்களை மூடி ஆதிசிவனின் இந்த திருவாக்கை உன் ஆன்மாவின் ஆழத்தில் முழுமையாக இறக்கிவை. எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த தொடர் சோதனைகள்? வஞ்சகர்கள் எல்லாம் எளிதில் வெற்றியடையும் போது தர்மத்தின் வழியில் நடக்கும் எனக்கான கதவுகள் மட்டும் ஏன் இரும்பை கொண்டு அடைக்கப்பட்டுள்ளன என்று நீ ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இருண்ட பாதையில் எவ்வித ஆதரவுமின்றி தனித்து விடப்பட்டதாக நீ எண்ணி வாடும் ஒவ்வொரு கணமும் கைலைநாதனின் திருக்கண்கள் உன்னை தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. உனது மூளை உழைப்பையும் நீ இரவு பகலாகச் சிந்திய வியர்வையையும் தந்திரமாக மற்றவர்கள் திருடிச் சென்று விட்டார்களே என்ற ஆற்றாமை உன் நெஞ்சை எரிக்கிறதல்லவா? உனது உழைப்பை உறிஞ்சிக் கொண்டவர்கள் இன்று உன்னை திரும்பி பார்க்காமல் அகந்தையில் ஆடுகிறார்கள். அவர்கள் அறியாத மாபெரும் பேருண்மையை நீ இப்போது கேள். பிரம்மாண்டமான பழமையான சிவாலயங்களில் இருக்கும் மாபெரும் 1000 கால் மண்டபங்களை சற்று உன் மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த மண்டபத்தை தாங்கி நிற்கும் பிரம்மாண்டமான கர்த்தூன்களின் அடிப்பகுதியிலோ அல்லது உச்சியிலோ ஒட்டுமொத்த மண்டபத்தின் பல 1000 டன் எடையை தன் தலையிலும் தோளிலும் தாங்கி பிடிக்கும் யாழி எனும் மாபெரும் புராண விலங்கின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். அந்த யாழியின் முகம் மிகவும் ஆக்ரோஷமாக பார்ப்பதற்கே பயத்தை தரும் வகையில் அமைந்திருக்கும். கோவிலுக்கு வரும் சாதாரண மனிதர்கள் அந்த தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கும் மென்மையான கொடிகளையும் அழகிய மலர்களையும் மற்ற நடனச் சிற்பங்களையும் பார்த்து ரசித்து வியப்பார்கள். ஆனால் அந்த ஒட்டுமொத்த மண்டபமும் இடிந்து விழாமல் தாங்கி பிடிக்கும் அந்த ஆக்ரோஷமான யாழியை பார்த்து பயந்து விலகிச் செல்வார்கள். அதன் தியாகம் யாருக்கும் புரியாது. என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உனது குடும்பத்திற்காகவும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் நீ பட்ட கஷ்டங்களும் அந்த யாழியை போன்றதுதான். அவர்கள் எந்தச் சுமையுமின்றி வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக குடும்பத்தின் அத்தனை பொருளாதார பாரத்தையும் கவலைகளையும் நீ உன் ஒற்றை தோளில் சுமந்து கொண்டாய். அந்த பாரத்தை சுமக்கும்போது உனக்கு ஏற்பட்ட வலிகளால் நீ சில நேரங்களில் கோபமாகவும் கண்டிப்போடும் ஆக்ரோஷமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவானது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் நீ அமைத்துக் கொடுத்த அந்த வசதியான வாழ்க்கையை அந்த மென்மையான பூஞ்சிற்பங்களைப் போல அனுபவித்து மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த வசதிகளை தாங்கி பிடித்த உனது கண்டிப்பை பார்த்து உன்னை ஒரு கொடியவனைப் போல தவறாக புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகிச் சென்றார்கள். உனது மாபெரும் தியாகத்தை அவர்கள் ஒரு காலம் உணரவில்லை. ஆனால் அந்த மண்டபத்தின் பாரத்தை தாங்கும் யாழியின் அருமையை அதை செதுக்கிய மாபெரும் சிற்பி அறிவான். அதுபோல அத்தனை வலிகளையும் தாங்கி மற்றவர்களை வாழ வைத்த உனது தூய்மையான தியாகத்தை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். உன்னை தவறாக புரிந்து கொண்ட மனிதர்களின் கைதட்டல்கள் உனக்கு தேவையில்லை. ஈசனின் பார்வையில் நீ ஒரு உன்னதமான காக்கும் தெய்வம். உனது இந்த தியாகத்திற்கு பலனாக இந்த சமுதாயத்தில் எவராலும் எட்டிப்பிடிக்க முடியாத ஒரு மாபெரும் சிம்மாசனத்தை உனக்காக எம்பெருமான் உருவாக்கிவிட்டார். உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் உனது பாதுகாப்பான நிழல் இல்லாமல் தடுமாறி மீண்டும் உனது காலடியை தேடி வரும் காலம் தொடங்கிவிட்டது. உனது வெற்றியின் பாதையில் எத்தனையோ தடைகள் இருக்கிறதே, நீ தொட்ட காரியங்களெல்லாம் இழுபறியாகவே முடிகிறதே என்று நீ அஞ்சுகிறாய்.
உன் திறமைக்கான மாபெரும் அங்கீகாரம் இன்னும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று நீ கலங்குகிறாய். மாபெரும் ராஜகோபுரத்தின் பிரம்மாண்டமான மரக்கதவுகளை சற்று சிந்தித்துப் பார். பல பனைமரங்களின் உயரத்திற்கு பல அடி தடிமனில் கொடூரமான இரும்பு குமிழ்கள் பதிக்கப்பட்டு அந்த கதவுகள் மூடி கிடக்கும். போர்க்காலத்தில் மாபெரும் யானைகள் வேகமாக வந்து தங்கள் முழு பலத்தோடு முட்டினாலும் அந்த ராஜகோபுர கதவுகளை ஒரு அணு அளவு கூட அசைக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான பலத்தோடு அது வழியை மறித்து நிற்கும். ஒரு சாதாரண மனிதன் அந்த பிரம்மாண்டமான கதவின் முன் நின்று அதை தன் கைகளால் தள்ள பார்த்தால் அது ஒரு காலும் திறக்காது. அந்த மனிதன் இது இரும்பாலான மலை, இதை தாண்டி உள்ளே செல்வது எக்காலத்திலும் நடக்காத காரியம் என்று நினைத்து ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்று விடுவான். ஆனால் ஈசனை தரிசிப்பதற்கான அந்த மாபெரும் திருவிழா காலம், அந்த புனிதமான முகூர்த்த நேரம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அர்ச்சகர்கள் வந்து அந்த பிரம்மாண்டமான கதவின் மையத்தில் இருக்கும் ஒரு சிறிய தாழ்பாளை மட்டும் மென்மையாக திறப்பார்கள். யானைகளால் கூட அசைக்க முடியாத அந்த மாபெரும் கதவுகள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தானாகவே பிரம்மாண்டமாக இருபுறமும் விலகி கைலைநாதனின் கருவறையை நோக்கிய மாபெரும் ராஜபாட்டையை அகிலத்திற்கே திறந்து காட்டும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது பொருளாதார முன்னேற்றத்தையும் உனது ஆக்கங்களுக்கான வெற்றியையும் தடுத்து நிறுத்திய தடைகள் அந்த மாபெரும் ராஜகோபுர கதவுகளைப் போன்றதுதான். நீ உனது முழு பலத்தையும் கொடுத்து முட்டி மோதி பார்த்தாய். அந்த தடைகள் அசைக்க முடியாத மலைகளைப் போல உன்னை திருப்பி அனுப்பின. நீயும் இனி எக்காலத்திலும் இந்த தடைகளை உடைத்து நம்மால் வெற்றி பெற முடியாது, நம் வாழ்க்கை இருண்டுவிட்டது என்று நினைத்து முடங்கிப் போய்விட்டாய். ஆனால் அந்த தடைகள் உன்னை திருப்பி அனுப்பியதற்கு காரணம் உனது பலவீனம் அல்ல. அது ஈசன் உனக்காக குறித்த அந்த மாபெரும் முகூர்த்த நேரம் வராததுதான் காரணம். இப்போது ஈசனின் வாக்கு உன்னை தேடி வந்துவிட்டது. உனக்கான அந்த புனிதமான வெற்றி முகூர்த்தம் முழுமையாக தொடங்கிவிட்டது. எம்பெருமானின் திருக்கரங்கள் உனது தடைகள் என்னும் அந்த மாபெரும் கதவுகளின் தாழ்பாளை மென்மையாக திறந்துவிட்டன. இத்தனை காலமாக உனக்கு எதிராக அசைக்க முடியாமல் நின்ற அத்தனை பொருளாதார தடைகளும் வஞ்சகர்களின் மாயவலைகளும் இப்போது தானாகவே விலகிச் சுக்குநூறாக உடைந்துவிட்டன. உனது படைப்புகள் அகிலத்தை ஆளப்போகும் அந்த மாபெரும் வெற்றி பாதை உனக்காக பிரம்மாண்டமாக திறந்துவிட்டது. எந்த ஒரு உலகச் சக்தியாலும் இனி இந்த ராஜகோபுர கதவுகளை மூடவே முடியாது. வற்றாத செல்வமும் எவராலும் அழிக்க முடியாத மாபெரும் மரியாதையும் உன்னை தேடி மழையாக பொழியப் போகிறது. உன் மனம் முழுவதையும் ஈசனின் திருவடிகளில் நிலைநிறுத்து. சிவனே துணை என்னும் நாதம் உன்னை தொடர்ந்து காக்கட்டும். இத்தனை காலமாக பல திசைகளிலும் அலைந்து திரிந்து காயப்பட்டு ரணங்களோடு நின்ற உனது ஒட்டுமொத்த துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் உன்னதமான தருணம் இது. தர்மத்தின் வழியில் நடந்த உனக்கான மாபெரும் தீர்ப்பை கைலைநாதன் எழுதிவிட்டான். இனி உன் வாழ்வில் நிகழப்போவது எல்லாமே உலகமே வியந்து பார்க்கப் போகும் மாபெரும் விந்தைகள் மட்டுமே. எனக்கான நிம்மதி எங்கே இருக்கிறது? எனக்கான அங்கீகாரம் எப்போது கிடைக்கும் என்று நீ இத்தனை காலமாக உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களிடம் கையேந்தி தேடி அலைந்தாய் அல்லவா? இருண்ட அறைக்குள் வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் சூரிய கடிகாரத்தை சற்று உன் மனக்கண்ணில் சிந்தித்துப் பார். அந்த சூரிய கடிகாரம் மிகவும் துல்லியமானது, காலத்தையே கணிக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றல் கொண்டது. ஆனால் அதை இருட்டுக்குள் வைத்துவிட்டு இது நேரத்தை காட்டவில்லையே, இது எதற்கும் உதவாத கல்லா என்று உதாசீனப்படுத்துவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோலத்தான் இத்தனை காலம் உனது நிலையும் இருந்தது. உனக்குள் இருக்கும் திறமையும் அறிவாற்றலும் அந்த சூரிய கடிகாரத்தைப் போல மாபெரும் அசுர சக்தி கொண்டது. ஆனால் அது செயல்பட ஈசனின் பேரருள் என்னும் மாபெரும் சூரிய ஒளிக்காக காத்திருந்தது. நீ அதை உணராமல் உலக மனிதர்களின் போலி அன்பிலும் அவர்களின் அற்பமான கைதட்டல்களிலும் வெளிச்சத்தைத் தேடி இருட்டிலேயே உழன்றாய். ஆனால் இன்று கைலைநாதனின் மாபெரும் பேரொளி உன் ஆத்மாவின் மீது நேரடியாக பட்டுவிட்டது. இனி உனக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த அசுர ஆற்றல் விழிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த அகிலமே உனது ஆளுமையைக் கண்டு வியந்து நிற்கப் போகும் காலம் தொடங்கிவிட்டது. இந்த மாபெரும் விஸ்வரூபத்தை நீ அடையும் வேளையில் உன்னை தந்திரமாக வீழ்த்தியவர்களும் உனக்கு பின்னால் சதி வலைகளை பின்னிய எதிரிகளும் என்ன ஆவார்கள் என்ற கேள்வி உன் மனதை உறுத்துகிறதல்லவா? கானல் நீரைக் கொண்டு கொழுந்துவிட்டு எரியும் மாபெரும் காட்டுத்தீயை அணைத்துவிடலாம் என்று நம்பி ஓடிவரும் ஒரு மூடனைப் பார். தாகத்தையே தீர்க்க முடியாத அந்த மாயையான கானல் நீர் பிரம்மாண்டமான காட்டுத்தீயை என்ன செய்துவிட முடியும்? உனக்கு எதிராக சதி வலைகளை பின்ன நினைக்கும் வஞ்சகர்களின் சூழ்ச்சியும் அந்த கானல் நீரை போன்றதுதான். ஈசனின் அருளால் உனக்குள் பற்றிக்கொண்ட வெற்றியின் அக்னியை அவர்களின் எவ்வித மாயைகளாலும் ஒரு காலம் அணைக்க முடியாது. அவர்கள் வீசிய வஞ்சகத்தீ கைலைநாதனின் பார்வையால் சாம்பலாகி அவர்களை நோக்கியே வீசப்பட்டுவிட்டது. உன்னை வீழ்த்தியதாக இருமாப்பில் இருந்தவர்கள் இனி உனது நிழலை கண்டாலே நடுநடுங்கி விலகி ஓடுவார்கள். உன்னை அழிக்க நினைத்த எதிரிகளின் நிலை இவ்வளவுதான் என்று உணர்ந்து கொள். ஆழமான மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்ட தூய்மையான மாபெரும் தங்கப் புதையலை சாதாரண கரையான்கள் அரிக்க நினைப்பதைப் போன்றதுதான் அவர்களின் முயற்சி.
கரையான்கள் மண்ணையும் மரத்தையும் அரிக்கலாமே தவிர தங்கத்தின் மீது அவை ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. நீ ஈசனின் மாசற்ற பக்தியால் புடம் போடப்பட்ட தூய தங்கம். உலகத்தின் எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு இருண்ட சக்தியும் உன்னை எக்காலத்திலும் தீண்டவே முடியாது. இந்த சமுதாயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய இழந்த கௌரவத்தையும் மாபெரும் செல்வத்தையும் எம்பெருமான் பன்மடங்காக உன்னிடம் திருப்பிக் கொடுக்கப் போகிறார். உனது உழைப்புக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் உனக்கு கிடைக்கப் போகும் இந்த வற்றாத செல்வம் உன்னோடு மட்டுமே முற்றுப்பெறப் போவதில்லை. தொன்மையான ஒரு மாபெரும் நூலகத்தின் அடித்தளமாக விளங்கும் முதல் ஓலைச்சுவடியை சற்று அகக்கண்ணில் தரிசி. ஒரு மாபெரும் ஞானி தனது வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்து தன் இரத்தத்தை மையாய் மாற்றி எழுதும் அந்த முதல் ஓலைச்சுவடி அதன் பிறகு வரும் பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் மாபெரும் பொக்கிஷமாக மாறுகிறது. என் அருமை குழந்தையே, நீ இத்தனை காலமாக உனது சொந்த ஆசைகளை புதைத்துக் கொண்டு பட்ட அவமானங்களும் நீ சிந்திய நேர்மையான உழைப்பும் அந்த முதல் ஓலைச்சுவடியை போன்றதுதான். நீ தாங்கிய ஒவ்வொரு வலியும் வீணாகவில்லை. அது உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது வம்சத்திற்கும் வறுமையே இல்லாத எதற்கும் கலங்காத ஒரு மாபெரும் புதிய உலகத்தை உருவாக்குவதற்கான சாசனமாக ஈசனால் கைலாயத்தில் எழுதப்பட்டுவிட்டது. உனது குடும்பத்தை பிடித்திருந்த அத்தனை இருண்ட தோஷங்களும் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது பிள்ளைகளும் உனது சந்ததியினரும் எக்காலத்திலும் மற்றவர்களிடம் கையேந்தாமல் மாபெரும் செல்வச் செழிப்போடும் இந்த அகிலமே மதிக்கும் மாபெரும் மரியாதையோடும் தலைநிமிர்ந்து வாழ்வார்கள். உனது ஒட்டுமொத்த வம்சத்திற்கும் ஈசனின் அசைக்க முடியாத பாதுகாப்பு கோட்டை அமைக்கப்பட்டுவிட்டது. உனது வாழ்க்கையின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக கிழித்தெறியப்பட்டு மாபெரும் வசந்த காலம் நிரந்தரமாக பூத்துக் குலுங்கத் தொடங்கிவிட்டது. உன் வழியில் வரும் அத்தனை தடைகளையும் நீ தகர்த்து எரிந்துவிட்டு சோர்வடைந்த பல்லாயிரம் உயிர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக வலம் வரப்போகிறாய். உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அந்த மாபெரும் சிம்மாசனம் உனக்காக முழுமையாக தயாராகிவிட்டது. என் அன்பு பிள்ளைகளே, ஆதிசிவனின் இந்த இறுதித் திருவாக்கு உங்களது ஆத்மாவின் ஆழத்தை தொட்டு உங்களது அத்தனை கவலைகளையும் துடைத்தெறிந்திருந்தால், ஈசன் உங்கள் வாழ்வில் நிகழ்த்தப் போகும் மாபெரும் விந்தைகளை நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களது அந்த அசைக்க முடியாத சரணாகதியை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பெருவிரலால் கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று பதிவிட்டு எம்பெருமானின் எல்லையற்ற ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் ஆதிசிவனின் பெருங்கருணையோடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க மெய்ப்பொருளை உணர்த்தும் நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருளும் அசைக்க முடியாத கவசமும் எக்காலத்திலும் உங்களோடு நிலைத்திருக்கும். சிவனே துணை.